கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதி யாருக்கு என்று பார்ப்போம். கள ஆய்வு எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்வோம். ராசிபுரம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்து பிறகு 2007 மறுசீரமைக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி தொகுதியான இந்த தொகுதியில் கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதி. இங்கு ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் டாக்டர் கௌதம சிகாமணி தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். இவரே மீண்டும் போட்டியிடுவதற்கு சீட் கேட்டு வருகிறார். இவர் மீது வழக்கு இருப்பதால் கட்சி தலைமை எந்த முறை இவருக்கு சீட்டு வழங்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. அடுத்து முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் வலம் வந்த அங்கேற்கண்ணியும் சீட்டு கேட்டு போட்டியில் இருக்கிறார். அதேபோல் கடந்த 2014 இங்கு போட்டியிட்டு அதிமுகவிடம் தோல்வியடைந்த மொழிப்போர் தியாகி தியாக துருவம் பொன் ராமகிருஷ்ணனும் அவரது மகனுமான கல்வி நிறுவனங்களின் தலைவர் மணிமாறனும் இந்த முறையாவது சீட்டை 20 ஒருவர் பெற்றுவிட வேண்டும் என்று இப்போதே முட்டி மோதி வருகின்றனர். மேலும் மாவட்ட செயலாளராக உள்ள வசந்தன் கார்த்திகேயன், உதயசூரியன் ஆகியோரது உறவினர்களில் சிலரும் சீட்டுக்கு அடிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதி உதயமான பிறகு 2009, 2014, 2019 ஆகிய 3 தேர்தல்களிலும் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு திமுக சார்பில் போட்டியிட கட்சி தலைமை வாய்ப்பளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த முறை சேலம் கிழக்கு மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு கட்சி தலைமை சீட்டு தர வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலராக உள்ள சிவலிங்கம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரைப் போலவே அயோத்தியாபட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் டாக்டர் செலியன் ஆகியோரும் சீட்டு கனவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலோ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் மாவட்ட செயலாளர் குமரகுரு. அப்போது கட்சி பொறுப்பாளர்களிடம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் எம்பி தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் கட்சி தலைமையிடம் விண்ணப்பம் கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போது பெரும்பாலான பொறுப்பாளர்கள் எங்களுக்கு எம்பி ஆகணும்னு ஆசை இல்லை, மாவட்ட செயலாளராக உள்ள உங்களுக்கே அந்த தகுதி இருக்குது, எனவே நீங்களே போட்டியிடலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்வி நிறுவனம் நடத்தும் உங்கள் மகன் நமச்சிவாயத்தை நிறுத்துங்கள், அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை வெற்றி பெற வைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இதில் கட்சி தலைமை 10 கோடி வரை செலவு செய்ய தயாராக இருப்பவர்கள் சீட்டு கேட்டு வரலாம் என்று தெரிவித்துள்ளதால் பலரும் பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் 2014 போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜ் கட்சி செலவு செய்தால் நிற்கலாம் என்ற மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவரைப் போலவே கட்சியின் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த சீனிவாசன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் ராஜசேகர் போன்றவர்களும் எதிர்பாராத நிலையில் சாக்பாட்டு அடித்தால் நல்லது என்ற எதிர்பார்ப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த டாக்டர் குமரேசன் வழக்கறிஞர் அணியில் இருக்கும் தகுதியில் சீட்டுக்கு மோதி வருகிறார். இவர்களை தவிர்த்து எடப்பாடியின் நட்பு வட்டத்தில் இருக்கும் முன்னாள் பேரவைச் செயலாளரும் தற்போது சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக உள்ள பாசறை இளங்கோவன் நிற்க தகுதியானவர் என்று சிலர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 8 தொகுதிகளை பெற்று 9 தொகுதிகளை பெற்று 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்போது கூடுதலாக 5 தொகுதிகளை கேட்டு முட்டி மோதி வருகிறது. அது திமுகவிடம் கொடுத்திருக்கும் பட்டியலில் கள்ளக்குறிச்சியும் விருப்ப தொகுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் தலைவராக உள்ள சின்ன சேலம் கணேஷ் சீட்டை வாங்கும் ஆர்வத்தில் இருக்கிறார். இவரது மனைவி லாவண்யா சின்ன சேலம் பேரவைச் தலைவராக இருக்கிறார். இந்த கணேஷ் கட்சி நடத்தும் அனைத்து போராட்டங்களையும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். மக்களிடமும் பிரபலமானவர். இளைஞர்களை விரும்பும் ராகுல் காந்தி
இவரை விரும்புவார் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவராக உள்ள அர்த்தநாரியும் சீட்டு கனவில் இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் இருவரில் ஒருவர் வேட்பாளராக நிற்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்கிறார்கள் கவர்ச்சட்டைக்காரர்கள். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது தொகுதியான கள்ளக்குறிச்சியை கேட்டு வருகிறது. இந்த தரப்பில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள உடையார் சமூகத்தைச் சேர்ந்த வேல் பழனியம்மாள் தொகுதியை குறிவைத்திருக்கிறார். கடந்த எம்பி தேர்தலில் திமுக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியின் வெற்றி பெற்ற ஐசிஐகே கட்சி தலைவர் பாரிவேந்தர் பச்சமுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி மீது அளப்பரிய ஆசை உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த முறையே அவர் கள்ளக்குறிச்சி தொகுதி தான் கேட்டார். ஆனால் திமுக தலைமை அவரை பெரம்பலூரில் நிற்க வைத்தது. இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துள்ள பாரிவேந்தர் பிஜேபி அதிமுக ஆதரவோடு கள்ளக்குறிச்சியில் நிற்க நினைக்கிறார் அல்லது தன் மகன் ரவி பச்சமுத்துவை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலராக உள்ள குமரகுரு உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் திருப்பதி பெருமாள் கோயில் ஒரு கோயிலை கட்டி வருகிறார். அந்த கோயிலுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி செய்துள்ளார் பாரிவேந்தர். இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து இந்த முறை கள்ளக்குறிச்சி தொகுதியை பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறார் பாரிவேந்தர். இவரைப் போலவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கள்ளக்குறிச்சி மீது அதீத தீவிர ஆசையில் இருக்கிறார். 2009 அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் போட்டியிட்டு 3வது இடத்தை பெற்றார். அந்த அடிப்படையில் இந்த முறை கள்ளக்குறிச்சியில் பிரேமலதா நேரடியாக களத்தில் இறங்குவார் என்று கூறப்படுகிறது. அதிமுக பிஜேபி இரு கட்சிகளின் எந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்தாலும் கள்ளக்குறிச்சி அல்லது கடலூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றில் பிரேமலதா நிச்சயம் போட்டியிடுவார் என்ற மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாகவே இப்படி அனைத்து கட்சிகளும் கள்ளக்குறிச்சியை குறிவைத்து ரேசன் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களில் யாருக்கு சீட்டு கிடைக்கும், அப்படி சீட்டு கிடைத்தால் யார் கரையேறுவார், இந்த கேள்விதான் இப்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. யார் கரையேறுவார், யாருக்கு சீட்டு கிடைக்கும், யார் கரையேறுவார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.